அந்த கருணை காட்டினதுனால தான் பாலச்சந்தர் காட்டினதான் தான் இன்னைக்கு நான், ரஜினி சார், ஸ்ரீதேவி, சிரஞ்சீவி எல்லாருமே. இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. அபூர்வங்கள், அந்த மிருதங்க வாசிக்கிறது, நினைத்தாலே நீக்கம் பண்றது, அங்க நின்று பாடுற ரஜினி, இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு. பாலச்சந்தர் சுத்தி சுத்தி நகம் கடிச்சு துப்பின்னே இருப்பாரு. அவர் நகம் இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு. நகமே இல்லை, இன்னைக்கு ஐடியா வராமல் போயிடும் போது நாங்கள் இவர் கொடுத்த பட்டம் நிஜம்தான் நாங்கன்னு நினைச்சிக்கிட்டு, நான் இந்த உலகத்துக்கே நாயகன் இவங்க கூடலாம் என்ன சேரல் வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா எவ்வளவு இழப்பா இருக்கு எனக்கு பாருங்க. நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் அதான் உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது. அதனால அதுல நாயகனாக போனேன். சொல்லிங்க என்ன வேணா. அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான். நான் வந்து ஷண்முனாட்சி மாதிரி நான் இந்த மேடையில ஷண்முனாட்சி கூட வந்திருக்கேன், பாலச்சந்தர் சார் கூட வந்திருக்கேன், மோகன் கூட வந்திருக்கேன், மோகனுக்காக வந்திருக்கேன். இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. அபூர்வங்கள், அந்த மிருதங்க வாசிக்கிறது, நினைத்தாலே நீக்கம் பண்றது, அங்க நின்று பாடுற ரஜினி, இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் இருக்கு. பாலச்சந்தர் சுத்தி சுத்தி நகம் கடிச்சு துப்பின்னே இருப்பாரு. அவர் நகம் இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பார்க்கணும் அவருக்கு. நகமே இல்லை, இன்னைக்கு ஐடியா வராமல் போயிடும் போது நாங்கள் அங்கே கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம். இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்த அக்கேஷன். தனியா என்னை யாராவது மீட் பண்ணியிருந்தாங்க, இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு, அது வேற போகணுங்கிற சலிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்தவரைக்கும். அது அவங்களுக்கு தெரியும்.